காலனுடைய வந்து கிச்சனுக்கு வந்து நிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி சொல்லவங்களும் ஒரு ஆசையா இருக்கு. நான் வந்து கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். கடைசி பிள்ளையா பிறந்தது பொம்பளை பிள்ளை அதுல வெண்டு என்ன நினைச்சிருக்கணும் சமைக்கலே இல்லை. நீ வந்துச்சா எங்க போறீங்க? மண்டெல்லாம் போட போதும். டேய் விடுங்க அம்மாண்ட கெல்மெட்டு அனுண்டே நம்பி குடு 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 வாங்க வாங்க வாங்க. நான் கழுவோடு பண்ணி நினைச்சு காலமா முடியல கிச்சனு கழிக்காம கிச்சனு கழிக்கிறாரு. எங்கிட்டு தங்க தங்கத்தை காட்டுட்ட முடியே சாப்பாடு விஷயங்களுக்கு பண்றேன். உங்களுக்கு பொறாமை மீனா கல்யாணம் கட்டுங்க இல்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கிச்சனுக்குள்ளா நிற்கிறோம். அதாவது வந்து நான் இப்போ வந்து காலனுடைய வந்து கிச்சனுக்கு வந்து நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்து இதுதான் பொழுது வந்து எப்படி போகுதுன்றது தான் வந்து வீடியோவில் வந்து பதிவு செய்யப்படும். காலமா முடியல கிச்சனு கழிக்காம கிச்சனு கழிக்கிறாரு. எங்கேருந்து தங்கத்தை காட்டுட்ட முடியே தங்கம் வந்து குளிக்குது. கடைக்கு வந்து நேரம் போட்டு மட்டும் வசந்து குளிச்சு கொண்டு இருக்குது. அப்போ நான் வந்து காலமோடி ஒழுங்காக கொஞ்சம் நேரம் சென்றுட்டு தான் அப்போ என்ன சாப்பாடை செய்வோம்னு யோசிச்சு கொண்டு இருக்க பார்த்தீங்கன்னா குண்டு தோசை நான் வந்து வீட்டை வந்திருந்தார். அப்போ ஒவ்வொரு நாளுமே குண்டு தோசை நான் வீட்டை வர அப்படியெல்லாம் கீழே முக்காலும் சரியாக வருவேன். என்னென்னு பார்த்தா பால் அதை வந்து பசுப்பால் வந்து எடுக்கிறாங்க. அப்போ பெரியவண்ணா ஒரு வீட்டை போய் எடுக்கிறவர். அப்போ தாங்களும் எடுக்கிறோம். இப்போ எனக்கு கொண்டு வந்து 1/2 லிட்டர் பசுப்பால் வந்து வந்துட்டு போவேன். அப்போ சரி என்று சொல்லி பார்த்தா ஒரு பாசலோட வர இதில் வேறு ஒரு பார்சல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயப்பூவும் இருக்குது. அப்போ அக்கா வந்து இதை வந்து கொடுத்து விட்டுருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த கத்திரி எல்லாம் பேர் நான் வெங்காயப்பூ வந்து வறுத்து சாப்பிட்டுருக்கோம் வந்து அக்கா கொடுத்து விட்டேன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு காலமுடைய வீடு தேடி வெங்காயப்பூ வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் வந்துருக்கு. என்ன சாப்பாடுனாக்கா பார்க்கத்தான் போகணும். அப்போ காட்டுங்க சாப்பாடை காட்டுங்க. தோசை உண்மைக்குமே வந்து நேற்று வந்து காலமாக கொடுத்து விட்டது இட்டாலி. இன்றைக்கு வந்து கொடுத்து விட்டுக்கூடாது தோசை. இப்படி விதமான கண் விழுந்த தோசையால் கறியால் என்றெல்லாமல் கொடுத்து விடுது. ஏன் அதெல்லாம் அப்படி கொடுத்து விடுதுன்னு பார்த்தீங்கள்டா சொல்லுங்க. அப்போ சாப்பாடே கொஞ்சம் வித்தியாசப்படுது. நேற்று வந்து இட்டாலி என்னப்பா மழையா? அப்போ நேற்று காலமாக பார்த்தீங்கன்னா இட்டாலி சாம்பார் கொடுத்து இன்றைக்கு வந்து தோசை கொடுத்து விட்டுக்கிறாங்க. அதிகம் அப்போ கொடுத்து விட்டுருக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நான் சாப்பாட்டை வித்தியாசத்தை பார்த்துட்டு அக்காவுக்கு சொன்னேன்னா அப்போ உங்களோட வீட்டு யாரும் புதுசாக ஒரு ஆக்கள் வந்திருக்கிறவங்க பார்த்தா சுமன் வந்து கேம்பஸ் லீவில் வந்து ஒரு மாதம் லீவில் வந்து நிற்கிறேன். என்னப்பா கேம்பஸ் லீவில் வந்து நிற்கிறேன். தோசை தரமாப்பா அப்பா குடிமக்கள் கை கழிட்டு வரும். அப்போ குடிக்கொள்ள கையெல்லாம் கழிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்ச நாள் வித்தியாசம். 2 நாளுக்கு வந்து தோசை இட்டலி கொடுத்துட்டோம். அப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா சுபன் வந்து கேம்பஸ் லீவில் வந்து வைக்கிறார். அவர் வந்து அங்கே சாப்பிட்றது வந்து சரியான குறைவு. அங்கே தெரியாது கேம்பஸுக்குள்ளே அங்கே சாப்பிட்றது. அப்போ அவருக்கு வந்து இப்படி வீட்டு சாப்பாடு வந்து கிடைக்கிறது கஷ்டம் தானே. இப்போ அப்போ வார நேரம் வந்து அக்கா வந்து உளுந்துகளில் வந்து தோசைகள் சுட்டு கொடுக்கும், இட்டலி அரைச்சி கொடுக்கும், களிக்கண்டி கொடுக்கும், நூடுல்ஸ் போட்டு கொடுக்கும். அப்படி விதமான சாப்பாடுகள் வந்து செய்து கொடுக்கும். அப்போ இவியலுக்கு வந்து சுக்கு வாக்கள் பேர் நான் வீட்டில் இருக்குது. அவியலுக்கு வந்து சும்மா நோமலாக வந்து சத்து மாவு பிழைச்சி கொடுக்குறேன். அப்படி இப்படி கூடுதலாக வந்து இந்த சாப்பாடுகள்லாம் வந்து சுவன் வந்து மிஸ் பண்ணுவாருன்னு போட்டு லீவில் வரும்போது அக்கா வந்து இப்படியான சாப்பாடுகளை வந்து செய்யும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து மறக்காமல் அக்கா கொடுத்து விடுவோம். அதே மாதிரி தான் அம்மாவும் வந்து தோசைகள் சுட்டாவோ இடியப்பம் நேற்றும் வந்து இடியப்பம் செஞ்சுட்டு அவள் கொடுத்து விட்டாது. அப்படி மாறி எனக்கு வந்து சாப்பாட்டால் வந்து குறைவே இருக்காது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து சாப்பாடு வந்து கொண்டே இருக்கும். அப்படி சொல்லவங்கள ஒரு ஆசையா இருக்கும். நான் வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். கடைசி பிள்ளையா பிறந்தது பொம்பளை பிள்ளை அதுல வெண்டு என்ன நினைச்சிருக்கணும் சமைக்கவே இல்லை. என்ன நினைச்சிருக்கிறோம்டா எனக்கு கொஞ்சம் தெரியாது நுட்பம் கட்டாங்க அந்த கொஞ்சம் சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாது. சின்ன பிள்ளை மாதிரி கடைசி பிள்ளைல கொஞ்சம்
அப்போ கூட சவரங்களா நீங்க அப்படிதான் போடுறீங்க வேற ஒன்றும் இல்லை பாசம் ஒன்று இல்லை நீங்கள் செஞ்சு மக்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. கல்யாணம் கட்டி இப்போ கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகுது. 2 குழந்தையும் பிறந்துட்டு இப்பயும் சின்ன பிள்ளைன்னு சௌரங்கள் பார்க்கணும்னு சொன்னா அது சௌரங்கள்ன்ற பிள்ளைய விடுங்க சாப்பிட போலாம் பாருங்க அப்படின்ட்டு சாப்பாடு பாருங்க. உண்மைக்குமே அவர் சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு வந்து செய்து கொடுத்து வச்சுருக்கலாம். உண்மைக்குமே தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அதான் இப்படிலாம் கூட உங்களுக்கு அந்த கிச்சனுக்கு போய் சாப்பாடு தேவை என்ன வருது இல்லை தொட்டு பழகணும் தெரியாதும் இல்லை. இப்ப இங்கே இருந்து இவ்வளவு தூரங்கள் போக தெரியுதானே உங்க யாழ்ப்பாண பக்கங்கள் எல்லாம் உண்மைக்குமே வந்து நான் பிறந்து வளர்ந்தது இன்னுமே வந்து நெல்லி அடிக்கோ டவுனுக்கோ வந்து தனியா வந்து போய் தெரியாது நாளும் அதே மாதிரி தான் இப்படியும் இப்ப அவங்க சாப்பாடு விஷயங்கள் உங்களுக்கு இல்ல சில சில விஷயங்களை தாங்களே சொந்த காலில் நிக்க பழகி கொள்ளணும். அது விளக்கம் இல்லாத அது வீட்டுல தெரியும் சொந்த காலம் போய் காலை முடிக்கிறேன் சொந்த கால முடிக்கிறேன் அவனை விரட்டு 2 போறான் மதந்துக்கு வந்து மக்களே போறாம தெரியுமோ என்ன பார்த்து போறாம போடுது அப்படிதான் நீங்க குழந்தைக்கு பாச்சி பாவம் சாப்பிடுவோம் அடிச்சு புறாவை கூட்டி சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு இதுவும் சொல்லணும் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து எங்க ஏஞ்சம்மா வந்து சாருவாக்காவிட்ட கொஞ்சம் நேரம் கிளாஸுக்கு விட்டேனா 1 மணித்தியாலம் வந்து தமிழ் கிளாஸ்க்கு தான் வந்து விட்டுனான். அவள் தமிழ் கிளாஸுக்கு தான் விட்டுனா. அப்போ அவள் போயிட்டு அங்கே ஃபோன் பண்ணுற எனக்கு அம்மா நான் இன்னைக்கு வந்து பேமா விட்டு நிற்க போகிறேன். அப்போ எனக்கு அதிசயமாக போட்டுது என்னோட ஒரு காலமும் பிறந்து என்ன வாக்கியத்துக்கு எழுக்குறீங்க ஏஞ்சம்மா வந்து நாங்கள் வந்து வீடியோ போட்டு பிள்ளைங்க விஷயங்களே கவனம் செலுத்தோம். அது வந்து டீசர்ட் போட்டுருந்தா வந்ததுக்கும் வெறுமையோட இருக்கிறதா வராமோ அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க மக்கள் அவ்வளவு பனி இல்ல அந்த பனிக்குள்ளையும் சுடுதண்ணி வச்சு குளிக்கிறது. அப்ப சாரோக்காவிட்ட உண்மைக்குமே வந்து ஏஞ்சம்மா வந்து நேற்றைய தினம் வீட்டு நிக்க போன்னு சொல்லி நின்றவாமா. அப்ப இரவு 2 மணி போல ஒளிம்பி சொன்னாவாம் நான் அம்மா அப்பாட்ட போறேன் அவசியம் இல்லைத்தானே. அப்ப சரியன்னு சொல்லி போட்டு சாருவக்கா சொன்னாவாம் சுவாசத்தானம் ஏஞ்சம்மா நீங்க இங்கதான் நிக்கிறீங்க விடியோ டக்குன்னு வீட்டை போயிடலாம். நானா இன்னுமே விடிய வர இல்லவா வந்து மாறிட்டான் கொஞ்சம் தெரியாது புதுசுன்னு தானே. உண்மைக்கு வந்து சாருவக்காவிட்டான் இதுவரையும் வந்து என்ற குட்டி நிக்கி இருந்தேக்கு வவாக்கும் வந்து இப்படியான சாப்பாடு செய்து கொடுத்து வச்சிருக்கிறான். அவன் இப்போ தம்பி குட்டிக்கு இந்த சாப்பாடுல கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்குறான். சரியா நான் பத்தி போகலடா என்ன செல்லாம் கதைக்க விடாம நடிக்கிறார். நல்ல விருப்பம் அதே ஊர் முட்டைன்னு போடையில போல இருக்கு. இல்லாட்டி ஊர் முட்டைக்கா போட்டு தான் பொறிக்கிறவா உருளைக்கா உங்களோட அம்மா உங்களை ஊர் முட்டைக்கா போட்ட பொறிச்சு எடுத்தவா வந்து குளிக்கிற உறைவு அதான் கொஞ்சம் கொஞ்சம் வழியா வந்துருக்கு. சரி அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க வந்து என்ன பார்க்க போறோம் எங்களோட ஜாக்கி குடி இந்த சாகசத்தை போய் பார்ப்போமே. விளையாட்டு காட்டுறேன் சரி படுத்துற பாட்ட தம்பி அனுண்ட ஹெல்மெட்டை ஜாக்கி என்ன செய்யுது தம்பி தம்பி அதுவா மண்டையெல்லாம் போட போகுது. டேய் அம்மாண்ட ஹெல்மெட்டை அனுண்டே நம்பி குடு 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 வாங்க 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 விடு தம்பி இது யார் தந்தது வெங்காயப்பூ தம்பி தம்பி அனுண்ட ஹெல்மெட் அவனுக்கு அது அடிச்சு விடு தம்பி
தம்பி ஒன்றும் செய்யுது ஜாக்கி என்ற ஹெல்மெட்டை போட்டானுன்றா பேசி விடு தம்பி ஒரு ஜாக்கியா தம்பி ஒரு ஜாக்கியை பேசி விடு அப்பாட்ட கூட கொண்டு வைக்கிறேன் தம்பி யார் தந்த வெங்காயம் பூ தம்பி தம்பியோட கதைக்கா விடுது அந்த ஜாக்கி எங்கங்க தம்பி யார் இது தந்தது தம்பி இங்கே பாருங்க கொஞ்சம் கூத்து விளையாட்டா தான் கூ எனக்கு அந்த ஆடப்படாது போடாங்கடா எழுதி போட்டு ஆட்டி விடுவோம் 2 காலையும் போட்டுவிட்டு போட்டு ஆட்டிடுங்க அதை நான் ஆடட்டும் பா மிஞ்சிட்டா ஜாக்கிய படுத்துற பாட்டு அதுவும் கிடக்குதான் நம்ம நஞ்சு ஜே தம்பிஞ்சு ஜாக்கிக்குதா ஆப்போக்கு இது யார் தந்தது வெங்காயப்போ யார் தந்தா யார் தந்தன்னு வருங்க பாப்பா அம்மா வெங்காயம் பூ வாங்குங்க வெங்காய அதுன்னு சொல்ல அதுக்கு பிடிக்கும் சீக் தம்பி ஜாக்கி உண்டு இருக்கிறாம்பி வளர்ந்துட்டு ஜாக்கி சரி கக்கா துப்புங்க அண்ணா அப்பா கூட அப்பாக்கு தம்பி நித்ராங்க ஐயாக்கியே இருக்கா தம்பி நித்ராங்க கோவர் போ பூ கொடுக்க அப்புறம் நான் ஜாக்கிக்கு வாங்க மீனாணி வந்துச்சா எங்க போறீங்க போயிட்டு வரீங்க எப்போ பைலட்டு இல்லை நாளைக்கு இல்லையா நாளைக்கு பைலட்டு இல்லையா சம்மா கடை குளத்தை பார்த்தீங்கன்னா விளையாட்டு பிள்ளைகள் தான் அப்படியும் போடுங்க சொல்லுங்க வந்து சமையலுக்கு வந்து ஆயத்தா பண்ணி நான் இன்னைக்கு வந்து பால் தான் சாப்பாடு காய்ச்சல் நான் தான் சாப்பிட்டேன் உங்களுக்கு கலந்துட்டேன் எடுத்துட்டு சரி நீங்க சமைங்க நான் சட்டிக்கு நான் கொண்டு வரேன் நாங்கள் இன்னைக்கு மதிய நேரம் சமையல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு தேங்காய்க்கு கோழி இறைச்சி அதுதான் கோழி தான் கிடக்கு சட்டிக்க மற்ற கீரை இது என்னது வெங்காயப்பூ கத்தரிக்காய் வாங்கினாலும் மோசம் போடணும் ஃப்ரெஷ்ஷான கத்தரிக்காய் இரண்டால் வந்து பார்த்தா தெரியும் தூர் கத்தரிக்காயம் அப்படித்தான் கிடக்கு அதான் பார்த்தேன் அப்போ சுமரண்ணா என்ன தெரியுங்க நான் கழுவோடு பண்ணி நினைச்சு இது என்னண்டு கேஸ்ல வைக்கிறது அன்னைக்கு இந்த ரவன்றது கொஞ்சம் விசாலமாக இருக்கணும்
என்ன வந்துட்டு போறீங்க போய் இல்ல வந்துட்டு போடு அம்மால இல்ல பிஸ்கட் சாப்பிடு கலர் மல்ல பட்டா முட்டை பண்டா இந்த காட்டுமா அப்படி நிக்கிறேன் கீழ அதுதான் அப்படியே சமைங்க லீவு தான் நீங்க டைம் மைண்டே இருக்குங்க நம்ம டைம் நான் போவேன் இன்றைக்கு எனக்கு ரெஸ்ட் தானே கிட்டத்தட்ட 4 வருஷம் அப்படியே என்ன கடின காலத்துல சரி நீங்க சரி அப்ப அண்ணி வந்து லிங்கா குடிய கொண்டாந்து இங்க வீட்டை விட்டுட்டு போனவா தானே அப்ப வந்து இப்ப கூட்டிட்டு போறான்னு நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்துட்டு வீட்டை போ அப்ப நாங்க இன்னைக்கு வந்து சமைப்போம் என்ன செய்வோம் முதல்ல மகளார் வீட்டுனாலும் நாங்களும் அப்படியே கூட்டி பார்த்துட்டோம் நான் காலையில சுவாசம் மகளார் வந்து 2 மணிக்கு வந்து ஒழுப்பி போட்டாங்க எழுப்பி அப்பதான் நான் பாத்துக்க படுக்க போய் கண்டு பெரியம்மா லைட் நிப்பாட்டுவீங்களோண்டு அப்புறம் நான் வெளிச்செல்லாம் படுக்க நான் இல்ல லைட் நிப்பாட்ட மாட்டேன் சரி என்ன ஆள் அனுப்பி எப்படின்னா லைட்டு நிப்பாட்டிட்டு ஃபோன் லைட் அடிச்சிட்டாங்க கிளம்பி இருக்கிறா கிளம்பி பொழிச்சேன் டக்கு நான் பார்த்துருக்கேன் என்ன பக்கத்துல படுத்துருக்கேன் அப்போ 2 கண்ணாலே மெல்லிசா தண்ணியோட அப்பாட்ட போக்குறேன் அப்ப நான் கேட்டேன் நான் யார ஏன் இந்த மாதிரி பேமாட்ட நிக்க அழுத நீங்க எனக்கு டிராவல் கவலை வந்துட்டு நிக்க போறனால கவலை வந்து திரும்ப நல்லா இருக்கான் பேம்மா நல்லா இருக்கான் பேம்மா அதுன்னா காலையிலே முற்று தொட்டு தண்ணியிலே வண்டி அப்ப லீவு தானையா நான் லீவுக்கு நிற்கணும்னா பள்ளிக்கொம்புல நிற்க பாடணும் பள்ளிக்கொம்புல இங்கிலீஷ் டியூஷன் இருக்குதானா அப்ப அவன் வந்து இந்த 2:30 நான் சமைச்சு முடிப்போம் அப்ப பாக்க 2:30 முடிக்கிற நாங்க வந்து வெங்காயம் போடலாம் வெட்டி கீரை அன்னைக்கு சார் உட்காந்து வித்தியாசமா வந்து கீரை வர செய்வோம் அதே இதுவும் வரதான் பால்கறி கத்திரிக்காய் அவ்வளவுதான் சமையல் இப்படி ஊர் முட்டையா பொரிச்சோ கேரட் இருக்குல்ல கேரட் கதை வந்து பொரிச்சு கொடுப்போம் கேரட் பொரியல் நீங்க விருப்பம் ஆளுக்கு அப்ப கொஞ்சமா வெள்ளை ரைஸ் எடுத்துட்டு அந்த சேர்களை போட அது அவருக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் இருக்கு சரி அப்ப நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அம்மா மேல கொடுத்து விட்டுருக்கா போல இல்ல அம்மா ஒன்று நான் தான் பண்ணி கொண்டு வரேன் என்ன கொண்டு வா இந்த தாத்தா என்ன கொண்டு இருக்கு தாத்தா பொண்ணு காத்தலாம் அண்ணாக்கோ அப்போ அம்மா இடியப்போ வச்சு தந்துட்டு உன்னை கொடுத்துட்டு வா மாசத்துக்கு நிகரே இல்லாம கூட அவா அப்படிதான் என்னடா அப்படி அது பழக்கம் அங்கே கொதத்தை காட்டா புள்ளியே அட இவா லைன் ஏறுறா ஆரியா அம்மா பாசத்துக்கு அம்மா பாசத்துக்கு ஏறே இல்ல அப்ப அண்ணா சொன்னீங்களா சாப்பாடு கொடுத்துட்டாங்க நல்ல சூடா இருக்கு நல்ல சூடா இருக்கு நீ வசந்த கொஞ்சம் சோறு கொஞ்சம் மடமட பிள்ளை ஏன் மொத்தமா இருக்கு எடுத்து பார்ப்போம் விசேஷமும் சாப்பாடு பைக்கில் அந்த ஆக்கெல்லாம் மந்து ஒன்று தான் சமைக்க லேட் ஆகிடும் நான் மந்து ஒன்று தான் சமைக்க லேட் ஆகிடும் ஏழு மணி சூட்டோட அடுக்க வைக்க வைக்கிறேன் 7 மணிக்கு சாப்பிடுவாங்க அவனுக்கு டியூஷனும் இருக்கு நல்லா இருக்கு என்ன சொல்லுது வெங்காயம் கொஞ்சம்
நல்லா இருக்கு. ஹலோ நீங்கள் பாத்தியா எப்படி இருக்கும் கண்ணு கணக்கான உங்களால் சரி, அப்புறம் சரி இப்போ வந்து வசந்தம் வந்து வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு வந்து போதாப்பா உடனே மூத்தக்கா வந்தவா. மூத்தக்கா வந்து வசந்திட்ட வந்து சாரி ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருக்குறோம். இந்த வந்து பார்த்தீங்களா இதுக்கு வந்து 2 சாரி வந்து இருக்கிறதுண்டா வடிவானா சார் நல்ல கலர் நல்ல இதில் இன்னொரு மஞ்சள் ஒரு நல்ல கலர் அதுவும் நல்ல கலர். என்ன விசேஷம்? தெரியல தச்சு வைக்கணும் இப்படிதான் கோயில் வாழ அப்போ கொடுக்க சோமன் 2 சாரியும் வந்து வசந்திட்ட வந்து கொடுத்துருக்குறா. ஒரு தச்சு தர சொல்லி அக்கா குஞ்சம் வைக்கிறதா தொப்பி வச்சு அப்போ வந்து அக்காவுக்கு வந்து இந்த சாரியை வந்து நல்ல வடிவாக வந்து தச்சு தரணும். என் அக்கா வந்து அடிக்கடி கோயில்களுக்கு போகிறதால அப்போ சாரி வந்து உடுத்துட்டு போகிற அக்கா வந்து தச்சு தர சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து உளுத்துமா கோயிலுக்கு வந்து இருந்த வரைக்கும் அதுக்கப்புறம் வசந்து கொஞ்சம் கடையில் வேலையை நாட்டுறது தைக்கல. அப்போ சரி எண்ணி கொண்டு வசந்தம் இப்போ சாப்பிட்டுட்டு போகிற டைமுக்கு வந்து குத்தக்கா வந்து கொடுத்துருக்குறோம். அப்போ வசந்தம் இந்த சாரியை வந்து கொண்டு கடைக்கு போகும்போது ஏஞ்சம்மா வந்து வழிகிட்டு நிற்கிறா டியூஷனுக்கு நேரம் போட்டு தான் போகிறது கண்டு. சரி அப்போ நானும் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்போகிறேன். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பை.